எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் அவங்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் செய்த கொடுமைகளை பற்றின சில முக்கியமான விஷயங்களை பற்றி சொன்ன தகவல் வெளியே வந்திருக்குது. என்னென்ன கொடுமைகளை தளபதி விஜய் அவர்களுக்கு அவங்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் செய்தாங்க அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நாம் மேலும் தெரிந்து கொள்ள போகிற சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தகவல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் நிரூபணமாக இருக்குது. கிட்டத்தட்ட 100% உண்மைங்கிறதும் நிரூபணமாக இருக்குது. அப்போ என்னென்ன கொடுமைகள் சங்கீதா அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு பண்ணார் அப்படிங்கிறதை பற்றியும், இந்த உண்மைகள் எல்லாமே வந்தவுடனே த்ரிஷா அவர்கள் செய்த சில அதிர்ச்சிகரமான விஷயங்களையும் அந்த தகவலில் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தை மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தின விஷயம் அப்படிங்கிறது நாம் அனைவரும் அறிந்த விஷயமே தான். தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் அப்ளை பண்ண டைவர்ஸ் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. வெறும் டைவர்ஸ் தான் ஒரு மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தினுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. அவங்க அடுத்து பண்ண விஷயங்கள் ஒவ்வொன்றுமே தளபதி விஜய் அவர்களுடைய பெயரை கேவலப்படுத்திருச்சு, கெடுத்துருச்சு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஆனால் தளபதி விஜய் அவர்களுடைய உண்மையான தொண்டர்கள் அவருக்கு இன்னும் உண்மையாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதனைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, எலெக்ஷனுக்கு இன்னும் சரியாக 30 நாட்களே இருக்கிற இந்த ஒரு சிச்சுவேஷனில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப தளபதி விஜய் அவர்களுக்கு வேறு என்ன துரோகமெல்லாம் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது. ஏன்னா தளபதி விஜய் அவர்களோட ஒரு மனைவியாக அவங்க 20 வருட காலங்களாக வாழ்ந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் கரெக்டாக எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு இருக்கிறப்ப அவங்களுடைய கணவருக்கு சரியாக தன்னுடைய வாழ்க்கையுடைய முக்கியமான விஷயமா இதை நோக்கி தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஒரு விஷயத்திலே எதிரியோட கை கோர்த்துட்டு தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் பண்ண விஷயத்தை கண்டிப்பாக யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் மக்களும் எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணவங்க வேற என்ன தான் பண்ண மாட்டாங்க சங்கீதா அவர்கள். தளபதி விஜய் அவர்கள் அப்போ த்ரிஷாவை கல்பாத்தியோட திருமணத்துக்கு கூட்டிகிட்டு போனதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது அப்படிங்கிறத இப்போ எல்லாருமே ஏற்றுருக்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கான். தன்னுடைய எதிரியை கடுப்பேற்றி அதில் சிரிக்கிறதுல தளபதி விஜய் அவர்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவாராம். அதனால தான் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்களை கல்பாத்தியுடைய திருமணத்து அப்போ தளபதி விஜய் அவர்கள் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. ஏன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு தன்னுடைய மனைவியான சங்கீதா அவர்கள் தான் கூடிய 20 வருஷம் இருந்துட்டு இப்படி எலெக்ஷன் அப்போ தான் வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமாக நினச்ச ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும்னு நினச்ச ஒரு விஷயத்தில் தனக்கு எதிராக செயல்பட்டதை அந்த ஒரு வழியை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியலையா. அதனால தான் தளபதி விஜய் அவர்கள் இனி சங்கீதா அவர்களை தன்னுடைய மனைவியாக நினைக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாராம். அதனால தான் த்ரிஷா அவர்களை கல்பாத்தியுடைய திருமணத்துக்கு தளபதி விஜய் அவர்கள் கூட்டிகிட்டு போயிருக்கிறார். இந்த நாளை பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் திரும்புவாங்க, தமிழக மக்கள் அவரை கேவலப்படுத்துவாங்க அப்படின்னு எல்லாமே தெரிந்திருந்தாலும் தன்னுடைய மனைவி தன்னுடைய எதிரிக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தளபதி விஜய் அவர்கள் பண்ணியிருக்கிறாராம். அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்களுடைய அசைக்க முடியாத கருத்தாக இருக்குது. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கும்போது நேயர்களே, நம்ம எல்லாருமே சங்கீதா அவர்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, சங்கீதா அவர்களுக்கு என்னென்னலாம் கொடுமைப்படுத்தியிருப்பாங்கங்கிற மாதிரி தான் சோசியல் மீடியாக்களில் பேசிகிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊட்டுற மாதிரி தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுடைய மனு சமூக வலைத்தளங்களில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இப்படி எந்த ஒரு மனுவுமே சோசியல் மீடியாக்களில் டைவர்ஸ் மனு ரிலீஸ் ஆனதே கிடையாது. எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ செலிபிரிட்டிஸ், எத்தனையோ அரசியல்வாதிகள் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. யாருடைய மனுவுமே இந்தியாவில் ரிலீஸ் ஆனது கிடையாது. முதல் முறையாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மனைவி சங்கீதா அப்ளை பண்ண மனு ரிலீஸ் ஆகிருக்குது. அப்போ இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் கட்சி இருக்குது அப்படிங்கிறது நம்ம அனைவரும் தெரிந்த விஷயமே. இப்படிலாம் இருக்கிறப்ப அந்த ஒரு மனுவில் தளபதி விஜய் அவர்கள் இப்படி கொடுமைப்படுத்தினார். தளபதி விஜய் அவர்கள் ஒரு சைக்கோ, விஜய் என்னை வீட்டை விட்டே வெளியே விடாமல் கஷ்டப்படுத்துகிறாரு, அதே மாதிரி என்னை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட மனுவில் விஜய் அவர்கள் இப்படியெல்லாம் பண்ணார் அப்படின்னு சங்கீதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே கரெக்டாக பிளான் பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு. தளபதி விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சைக்கோ, அவங்க மனைவியே சொல்லிட்டாங்க. அப்போ தளபதி விஜய் அவர்கள் ஒரு சைக்கோ தானே அப்படிங்கிற மாதிரியும், இன்னும் பாரு வீட்டெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கூட சங்கீதா அவர்கள்
ஒரு கேஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு கேஸின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட விஷயம் ரொம்பவே தெளிவாக புரிஞ்சிருச்சு. இவங்க சொன்ன அனைத்து விஷயங்களுமே பொய் அப்படின்னு. அந்த ஒரு கேஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டைவர்ஸுடைய ரிசல்ட்டு வர வரைக்கும் தளபதி விஜய் வீட்டிலேயே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதிலிருந்து நமக்கு எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். சங்கீதா அவர்கள் தளபதி விஜயை உண்மையாலும் சைக்கோன்னு நினச்சிருந்தா டைவர்ஸ் ரிசல்ட் வர வரைக்கும், கேஸுடைய தீர்ப்பு வர வரைக்கும் நான் அவர் கூட இருக்கிறேன்னு அவங்க விருப்பப்பட்டு அதுக்கு கேஸ் போட மாட்டாங்க அப்படிங்கிற நம்ம ரொம்பவே தெரிந்து கொள்ளலாம். இதனால் தளபதி விஜய் அவர்களை அதில் சைக்கோன்னு குறிப்பிட்ட விஷயமெல்லாம் தளபதி விஜய் அவர்களை அசிங்கப்படுத்துவதற்காக தான் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே விட மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருந்துச்சு. ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், சங்கீதா அவர்கள் 4 வருட காலங்களாக லண்டனில் இருந்தாங்க. லண்டனில் இருக்கிற பொண்ணை எப்படி சென்னையில் அடைச்சி வச்சிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கான கேள்வி கேட்டாலே இதுவும் தகர்ந்து போயிடுது. இப்படிலாம் இருக்கிறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக அதிர்ச்சிகரமாக போயிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு சங்கீதா அவர்கள் செய்த கொடுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட தகவல் இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உண்மையிலும் ஒரு நல்ல பொண்ணு தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதான். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொசசிவானவங்களாம். ரொம்பவே வந்து தன்னுடைய கணவர் விஜய் அவங்க வந்து முழுக்க எங்கே போகிறாரு, எப்போ வராரு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லணும்னு நினைப்பாங்களாம். இந்த மாதிரி சின்ன விஷயங்களை தான் சண்டை ஆரம்பிச்சிச்சான். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்களோட தளபதி விஜய் அவர்கள் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சங்கீதா மேடமுக்கு பிடிக்கவே இல்லையா. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் இருந்து இந்த பிரச்சனை உச்சகட்டத்தை தொற்றுச்சான். முதல்ல லியோ படத்தில் வந்து தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷாவோட சேர்ந்து நடிக்கிறது அவங்களுடைய மனைவியான சங்கீதா அவர்களுக்கு பிடிக்கவே இல்லையா. அதனால தான் பார்த்தீங்கன்னா சரியா அந்த படத்தில் இருந்து அவங்க ஆடியோ லான்ச்சுக்கு வரதை நிறுத்திக்கிட்டாங்க. இதற்கெல்லாம் காரணம் வந்து தலைவர் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொன்னால் வந்து சில பேர் வந்து சிரிக்க செய்தாலும் அப்படிப்பட்ட ஒரு விஷயமும் இருக்குதா. லோகேஷ் கனகராஜ் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பண்ணலைன்னா இன்றைக்கி வந்து சங்கீதாவும் விஜயும் சேர்ந்து இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் லியோ படத்தில் சேர்ந்து நடிச்சதுனால அப்போ இருந்து பிரச்சனை உச்சக்கட்டத்தை தொற்றுச்சான். அப்போ இருந்து இருவரும் பேசுறது இல்லையா. அதே மாதிரி இருவரும் சேர்ந்து நடிச்சுட்டு இருக்கும்போது தளபதி விஜய் அவர்களுக்கு சங்கீதா அவர்கள் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம், சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். இப்படி தான் அந்த சண்டை வந்து பெருசாக நிச்சா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து நான் உன் மேலே கேஸ் போட்டுருவேன் நீ வந்து அப்படிங்கிற மாதிரி சங்கீதா அவர்கள் ரொம்ப இது பண்ணியிருக்கிறாங்களாம். அதுக்கு தளபதி விஜய் அவர்கள் அது உன்னோட விருப்பம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்களாம். இன்னும் அந்த தகவல் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களை ஒரு ரசிகையாக தான் சங்கீதா அவர்கள் போய் சந்தித்தாங்க. அதனால் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கிறோம்ல ஒரு நடிகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ திடீர்னு இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள்லாம் போடுறப்ப தளபதி விஜய் அவர்களுக்கு கோபம் வந்து இந்த ஈகோ பிரச்சனை பெருசாகி கடைசியில் டைவர்ஸ் வரைக்கும் போய் முடிஞ்சிருக்குங்கிற மாதிரி அந்த குறிப்பிட்ட தகவல் சொல்லப்பட்டிருக்குது. நேயர்களே, இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் மறக்காம தெரிவிங்க. உங்களுக்கு யாரை பிடிக்கும்? தளபதி விஜய் அவர்களையா, விஜய் மனைவி சங்கீதா அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் சேர்ந்து தான் நல்லா இருக்குமா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் மறக்காம தெரிவிங்க. நன்றி.